கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பல்வேறு மன பாரங்களோடு இருக்கிறீர்களா? கவலை வேண்டாம். நம் ஆண்டவர் இன்று உங்களோடு பேசுகிறார். அவர் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை தருகிறார். அவர் தரக்கூடிய வாக்குறுதியை உங்களிடம் பகிரும் முன் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மனக்கவலைகள், குறைகள், ஏக்கங்கள், விருப்பங்கள் அனைத்தையும் மனிதர்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டாம். மீண்டும் மீண்டும் மனிதர்களிடத்திலே உங்கள் குறைகளை எடுத்துச் சொல்வதால் அவற்றிற்கு பலன் கிடைக்கும், அவற்றிற்கு பதில் கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் அவர்களிடத்தில் பேசும்போது மட்டும் உங்களுக்கு ஆறுதல் கிடைத்தது போல் இருக்கலாம். ஆனால் கடவுள் தரும் ஆறுதல், நம் ஆண்டவர் தரும் ஆறுதல் நிலையானது. கடவுள் உங்களுக்கு உருவாக்கி தரும் பெயர் நிலையானது. கடவுள் உங்களுக்கு உருவாக்கி தரும் மாட்சி நிலையானது. கடவுள் உங்களுக்கு ஒரு புகழ் தருகிறார் என்றால் அது என்றுமே மாறாதது. ஆம், வாருங்கள், ஆண்டவரிடத்தில் வாருங்கள். உங்கள் குறைகள், ஏக்கங்கள், கவலைகள் அனைத்தையும் அவர் முன் சமர்ப்பியுங்கள். விடுதலையை காண்பீர்கள். இன்று உங்களுக்கு கடவுள் தரும் வாக்குறுதியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இணைச்சட்டம் 26ஆம் அதிகாரம் 19வது இறைவசனத்தின் வழியாக ஆண்டவர் இன்று உங்களோடு பேசுகிறார். அவர் என்ன வாக்குறுதி உங்களுக்கு தருகிறார் தெரியுமா? அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும், அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். ஆம், இதுவே உங்களுக்கு தரும் வாக்குறுதி. புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார். புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார். உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய். என்ன ஒரு பாக்கியம்! இந்த புகழ் நீங்கள் தேடிச் செல்வதல்ல, பிறர் உங்களுக்கு தருவதல்ல. ஆண்டவர் கட்டளையிடும் புகழ், ஆண்டவர் கட்டளையிடும் பெயர், ஆண்டவர் கட்டளையிடும் மாட்சி, அது என்றுமே உங்களிடமிருந்து யாராலும் பறித்து கொள்ள முடியாத ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் என்று உங்களுக்கு தந்துள்ளார். எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு பேரானந்தம்! கடவுள் சொன்னால் அது சொன்னதுதான். ஆண்டவர் உங்களுக்கு தந்தால் அது தந்ததுதான். அதை பறித்து கொள்ள எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் மனிதர்கள் தரும் பெயரும் புகழும் பனிபோல் மறைந்து போகக்கூடியவை. அவை ஒரு நாள் இருக்கலாம், ஒரு வாரம் இருக்கலாம், அதே மனிதர் உங்களை தூற்றலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் தரும் மாட்சியும் புகழும் நிலையானது. அவர் காட்டும் பேரன்பு யாராலும் காட்ட முடியாதது. ஆம், வானையும் மண்ணையும் படைத்த ஆண்டவர் தரும் வாக்குறுதிதான் என்றுமே நிலையானது. அன்புக்குரியவர்களே, இந்த வாக்குறுதியை தருவதற்கு முன் நம் ஆண்டவர் ஒரு நிபந்தனையையும் நமக்கு தருகிறார். அந்த நிபந்தனையை கடைபிடிப்பவர்களுக்கு இந்த வாக்குறுதி அளிக்கப்படுகிறது. என்ன நிபந்தனை அது? இணைச்சட்டம் 26ஆம் அதிகாரம் 18வது இறைவசனம். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால், நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால், அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்த மக்களினமாய் இருப்பாய். மேலும் 16வது இறைவசனத்தில், உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் அவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. ஆம், கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிப்பதில் கவனமாக செயல்படும் பொழுது நிச்சயமாக அவர் உங்களை பெயரிலும் புகழிலும் உயர்த்துவார். நிலையான பெயரும் நிலையான புகழும் உங்களுக்கு தருவார்
என்று வாக்களித்துள்ளார். ஆண்டவர் வாக்களித்தால் அது வாக்களித்ததே. எனவே அவருடைய கட்டளையை முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் நாம் கடைபிடிப்பதில் கருத்தாயிருப்போம். ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் நாங்கள் முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் செயல்பட எங்களுக்கு வரம் அருளும். உம்முடைய கட்டளைகளை எங்களுக்கு நினைவுபடுத்தும். உம்முடைய கட்டளைகளை ஆழமாக அறிந்து வாழ்வில் செயல்பட எங்களுக்கு அருள்தாரும். உம்முடைய கட்டளைகளை கடைபிடிப்பதன் மூலம் உம்முடைய சொந்த பிள்ளைகளாக, உம்முடைய அருமையான பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து பெயரிலும் புகழிலும் மாட்சியிலும் உம்மோடு பயணிக்க, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் குடும்பமும் எங்கள் பிள்ளைகளும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இந்த காணொளியை கேட்ட உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். பெயரிலும் புகழிலும் உங்களை உயர்த்துவாராக, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.